அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு திரு அவை ஒரு பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்படுகிறது. வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்து வாழ்த்து சொன்ன நாள். அதை வாழ்த்து சொன்ன நாள் என்று சொல்வதை விட கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னது? இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும். மனித குலம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. ஆக இது மீட்பதற்கு பாவமற்ற ஒரு மனிதர் இந்த உலகிற்குள் வந்து பாவம் கொண்ட மனிதர்களை மீட்க வேண்டும். இதற்கு கடவுள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், குழந்தையை இந்த உலகிற்குள் கொண்டு வர. ஆக அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் அன்னை மரியாள். ஆக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்த இறைவன் அவளிடம் அவளுடைய விருப்பத்தை கேட்கின்றார் வானதூதர் வழியாக. ஏனென்றால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, என் பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும், நான் மற்றவர்கள் பேசுவதை கேட்க மாட்டேன் என்று வாழுகின்ற இந்த சமூகத்திலே அன்றைக்கு ஒரு பெண்மணி வானதூதர் கேட்கின்றார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடன் இருக்கின்றார். அதாவது அருள் நிறைந்தவள். எல்லாருக்கும் நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கின்றோமா என்றால் இல்லை. ஆனால் அன்னை மரியாள் அந்த அருளை நிறைவாக பெற்றிருக்கிறார் என்றால் கடவுள் விரும்பியவாறு தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கின்றார். அதனால் ஆகவேத்தான் மரியாள் பாடுகின்றார், தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார். ஆக தாழ்ச்சி மிக்க ஒரு பெண்மணியாக, பிறர் நலம் பேணக்கூடிய ஒரு பெண்மணியாக, தன்னை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி மட்டும் யோசித்து வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இருப்பதனால் வானதூதர் மரியாவுக்கு இத்தகைய வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னதாக சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்கிறார்? கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். ஒரு 14-15 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண். அன்றைய சமூகத்திலே திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கருவுற்றால் அவளுடைய தந்தையினுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலே தனக்கு எது நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, இது கடவுளுடைய திட்டம் என்றால் நிகழட்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். இதை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி இவர் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுயநலம் அதிகமாக தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. அகங்காரம், ஆணவம், பொறாமை இவைகள் கணவன் மனைவியிடையே அதிகமாக காணப்படுகின்றது. அப்போ தாழ்ச்சி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமானா நிச்சயமா இருக்காது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய வாழ்வு சிறப்புமிக்கதாக அமைவதற்கு காரணம் அவளிடம் அந்த தாழ்ச்சி. வானதூதர் சந்தித்ததாலோ அல்லது கடவுள் அந்த செய்தியை கொடுத்ததாலோ என்பதால் அல்ல, தாழ்ச்சி உள்ளம் கொண்டு இருந்ததனால்தான் கடவுளே அவளிடம் நெருங்கி வந்து அந்த ஒரு கடவுளை திட்டத்திற்கு அவளை அழைத்துக் கொள்ளுகின்றார். ஆக கடவுள் நம்மை நெருங்கி வர வேண்டும் என்றால் தாழ்நிலை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பண்புகள் அன்பு, மன்னிப்பு, இரக்கம் இவைகள் நம்மை நெருங்கி வர வேண்டும் என்றாலும் தாழ்நிலை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனக்கெல்லாம் தெரியும், என்னை மீறி எது நடந்துவிடும் என்று அகங்காரமும் ஆணவம் நமக்கு தலைக்கு மீறி ஏறி செயல்படுகின்ற பொழுது நம்மால் நிச்சயமாக நாமும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழவிட மாட்டோம். ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்கின்றார்? தன்னை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு ஆம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே கன்னிமரியாளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, யோசேப்போட நிச்சயம் ஆயிடுச்சு. சரி, யோசேப்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் என்று நினைத்தாரா என்றால் அந்த இடத்துல இல்லை. காரணம், இது கடவுளுடைய திட்டம், இது என்னுடைய திட்டம் அல்ல, கடவுளுடைய திட்டம். நான் என்னுடைய வேலை இங்கே ஆம் என்று சொல்லக்கூடியது மட்டும்தான். ஆக பல நேரங்களிலே முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் நம்மிடம் இருக்க வேண்டும். இது செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா, நல்லதா கெட்டதா என்ற ஒரு முடிவெடுக்கும் ஆற்றல் நிச்சயமாக நமக்கு பல நேரங்கள் தேவைப்படுகிறது. அதே போன்று வானதூதர் இன்னொரு செய்தியும் கொடுக்கின்றார். உமது உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். அதாவது கடவுளால் எல்லாம் இயலும் என்பதை சொல்லும் விதமாக இந்த வார்த்தை இருக்கிறது. மனிதனை பொறுத்தவரை அல்லது மருத்துவத்தை பொறுத்தவரை அந்த பெண்மணி கருவுற இயலாது, அதற்குரிய வயதையும் தாண்டி விட்டார். ஆனால் கடவுளால் எல்லாம் நிகழும், கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நம் அனைவருடைய மீட்பிற்கான வருகை.
அவருடைய வருகை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வழியாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை போன்று எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு சாட்சி. இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக, குழந்தை இயேசு வழியாக நம்மையே அவர்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய திட்டத்தை உணர்ந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.